ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. நாம் இன்றைக்கி உடச்சி ஊற்றி முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 இல்லைன்னா 9 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சியுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 பட்டை, சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஏலக்காவும் ஒரு 5 லவங்கமும் சேர்த்துட்டு, கிரேவி வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் முந்திரியும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக க்ரீமியாக இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் சின்னதாக 2 பட்டை, கொஞ்சம் போல் சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து பேலன்ஸ் உள்ளதையும் நம்ம ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே நம்ம தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் பேலன்ஸ் உள்ளதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனை, வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு வரணும். இது வதங்கினதும் இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி மிக்சிலேயே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் இது நம்ம நல்லா வதக்கணும். இது வதக்கிட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் காரத்துக்காக நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பும் திரும்ப சேர்த்துருக்கோம். உப்போட அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு லிட்டு போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கணும். இடையில கலந்தும் கொடுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடலாம். இடையில கலந்தும் கொடுக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கும் மேலே ஆச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தலை நமக்கு கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வரணும். இது மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமான வாசனையோட பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே கொஞ்சம் போல் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்தோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரையான கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் வாசனைக்காக கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொத்தமல்லியை சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். கரெக்டாக ஆளுக்கு ஒரு முட்டை அப்படி நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. நம்ம இப்போது முட்டையை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி பக்கத்தில் நல்லா தள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது. அப்படியே லிட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். இடையில கலந்து கொடுக்கக்கூடாது. 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கமகமான வாசனையோட நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நமக்கு முட்டையெல்லாம் மேலே இருக்கும், கிரேவி அடியில் இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே ஒரு பீஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணும்போது கிரேவியோடு சேர்த்து இந்த முட்டையை நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு எளிமையாக ரொம்ப டேஸ்டியான இந்த உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பூரி, இட்லி, தோசைக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.